ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ஒய்சிசி மினிஸ்ட்ரியின் சார்பாக யோனாவின் குரலாய் தொடர்ந்து வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிக்கொணர்ந்து வருகிறோம். உங்களுக்கு ஒரு அறிவிப்பை கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால் ஒய்சிசி மினிஸ்ட்ரி ஈரோடு என்ற முகவரியிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் ஒய்சிசி ஈரோடு என்ற அந்த யூடியூப்ல சென்று நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர் செய்திகளை கேட்கலாம். பாடல்கள் உண்டு, நாடகங்கள் அதில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். நீங்கள் அனைத்தும் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வீட்டில் இருந்தவர்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி அத்தியாயமான மல்கியா தீர்க்கதரிசி 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. இப்போ நான் சொல்றதுனால எந்த அரசியல் கட்சி மற்ற காரியங்கள் நினைச்சுக்காதீங்க. கடந்த இந்த மாசமெல்லாம் எலெக்ஷன் மாசம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் உதயசூரியன் உதிக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்க மாத்தி நடந்துருச்சு. சரி, நான் அந்த காரியங்களுக்கு போகவில்லை. வேதாகமம் சொல்லுகிறது நீதியின் சூரியன் உதிக்கும். யார் மேல் உதிக்கும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி வந்திருக்குது. அது மாத்திரமல்ல, அவருக்கு ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படி அநேக பெயர்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த பெயரான என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். இயேசு என்ற நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மேல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மேல், நீங்கள் நம்பி இருக்கிற காரியத்தின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வெளிப்படுவார், பெரிய வெற்றியை தருவார். அது மாத்திரமல்ல, முக்கியமான 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு பயந்திருக்கிற நம்மேல் கர்த்தர் சொல்லுகிறார். அதுல அடுத்த வசனம் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவரோடு கூட நாம் இணங்கி அவரோடு கூட நெருங்கி நடக்கின்ற பொழுது அதிலே ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆரோக்கியம் இந்த நாளிலே குறைவு பெற்று அநேக இடங்களிலே நோய்கள், பிரச்சனைகள், வியாதிகள், இவைகளுக்கு மத்தியில ஜனங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ற நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு மேல், குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆரோக்கியம் வரும். அந்த சட்டைகளை ஒரு தாய் தன்னுடைய கோழி குஞ்சுகளை அரவணைப்பது போல நம்மை சட்டைகளின் கீழ் அரவணைத்து பாதுகாக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். 2வது காரியம், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 3வது காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். கொழுத்த கன்று என்றாலே ஒரு ஆசீர்வாதம் தான். உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுக்க வல்லமையா இருக்கிறார். ஒரு கொழுத்த கன்று அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் கூட நாம் பார்க்கிறோம், இளைய மகன் அவன் தகப்பனாரை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து மீண்டுமாய் அவன் வந்து சேருகின்ற பொழுது, தகப்பனை தேடி ஓடி வருகின்ற பொழுது அவனுக்கென்று கொழுத்த கன்றை அடித்தான் என்று பார்க்கிறோம். ஆகையால அந்த கொழுத்த கன்று என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். உங்கள் குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் குறைவுபட்டிருந்தால் அல்லது ஏதாவது குறைவுபட்டிருந்தால், அப்படி இல்லை, கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே கொழுத்த கன்றுகளை போல் வளருவதற்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 2 காரியம்தான். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, இயேசு என்ற நாமத்துக்கு நாம் பயந்திருக்கிறபடியினால், யாரெல்லாம் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோமோ, அந்த நாமத்தை வந்தனம் செல்கிறோமோ, அந்த நாமத்துக்கு துதிகளையும் கனத்தையும் மகிமையும் யாரெல்லாம் அறிக்கையிடுகிறீர்களோ, அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு சட்டைகளை வைத்து பாதுகாப்பை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், கொழுத்த கன்றுகளைப் போல் ஆசீர்வாதத்தை தருகிறார். அதில் ஆரோக்கியம் இருக்கும், எல்லா நன்மைகளும் இருக்கும். ஆகையால எனக்கு அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு மக்களே, அருமையான என்னுடைய திருச்சபை மக்களே, எல்லாருக்கும் நான் சொல்லுகிற வேத வசனம் சொல்லுகிற காரியம், இயேசு என்ற நாமத்தை பின்பற்றுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கப்படக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். எல்லா நாவுகளும்
அறிக்கையிடக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். அந்த இயேசு என்ற நாமம் இந்த நாளிலே உங்களை வழி நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும், உங்களை தேற்றட்டும், உங்கள் கண்ணீரை துடைக்கட்டும், உங்களுக்கு எல்லா நன்மைகளை தரட்டும். அந்த இயேசு என்ற நாமத்தை இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி அந்த நாமத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் நன்மைகளை தருவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? எங்களை நேசித்து நடத்தி வருகிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்தோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீதியின் சூரியனாம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய சட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாத்து அவர்கள் குடும்பம் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் ஆண்டவரே அவர்களை உயர்த்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.